ஹாய் மக்களே, மெஹந்தி பவுடரும் சுகரும் போட்டு வச்சது தப்பாக போச்சு. இவ்வளோ நிறைய எறும்பு வந்துச்சு. அது எதுக்காக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆர்கானிக் கோன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு வந்து தரோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி பவுலில் நம்மளோட வந்து ஆர்கானிக் மெஹந்தி பவுடர் வந்து போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு கோன்ஸ் வேணாம், வெறும் பவுடர் மட்டும் வேணுனாலுமே லக்ஸரி ஸ்டிங்கியான பவுடர் இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சூப்பர் க்ரீனிஷாக இருக்கும். நீங்கள் தனியாக பவுடர் கூட பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அண்ட் லம்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பவுடர்னால பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே வந்து ஸ்னீசிங் ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சுகர் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம கிறிஸ்டலான சுகரும் ஆட் பண்ண வேணாம். ஆனால் அதே மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கிரைண்ட் பண்ண சுகரை வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே ஹென்னா பேஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும். இம்மீடியட்டாக வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிடக்கூடாது. ஆஃப்டர் டை ரிலீஸ் அதுவே வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபார்முக்கு மாறும். ஸோ அதனால் பிஃபோர் டை ரிலீஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கன்சிஸ்டன்சி வந்து நல்ல திக்காக இருக்கும். பவுலை வந்து நம்ம கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் திருப்பினாலும் வந்து பேஸ்ட் வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வைக்கணும். ஃபஸ்ட்டு பண்ண பேஸ்ட் வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு அகைன் நான் கொஞ்சம் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து கோன்ஸ் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். அப்படின்னா நான் கொடுத்துருக்க நம்பரில் கால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட வந்து நல்ல ஸ்டெயின்டு பிரைடல் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே.